வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கைகள் அதன் பாட்டில் வேலை செய்து கொண்டிருக்க மனோகரணியின் உள்ளமோ மதுச்சந்திரனை சுற்றி வந்து கொண்டிருந்தது. நண்பனின் திருமணம் என்று மதுச்சந்திரன் சேலம் சென்று 5 நாட்களுக்கு மேலாகி இருந்தன. சந்தருக்கு என் நினைவே வரவில்லையா? என்னை தவிர வேறு நினைவில்லை என்பானே. இவனும் அழைக்கவில்லை, நான் அழைத்தாலும் பேசுவதில்லை. அச்சோ மனோக்கா. என்ன மோகி? சொத்தம் இந்நேரம் விரல கட் பண்ணி இருப்பீங்க. சாரி. என்னாச்சுக்கா உனக்கு? ஒண்ணுமில்ல மோகி. கடவுளே, எனக்கு என்னவானது? இவனை மட்டுமே நினைக்கிறேனே. வேலையில் மூழ்கினால் உலகமே மறந்துவிடுமே. இவனிடம் இந்த மந்திரம் பலிக்காதா? குறுஞ்செய்தி சத்தத்தில் தனது கை பையை பாய்ந்து எடுத்து தன் கைபேசியை எடுத்தாள் மனோகரணி. இல்லை, சந்தரிடமிருந்து இல்லை. நொடியில் விழிகளில் கண்ணீர் சேர அதை முயன்று உள்ளிழுத்தாள். இந்த அக்காவுக்கு என்னவோ ஆகிட்டது. 4 நாட்களாகவே சோர்வாக தெரிகிறார். மதி அக்காவிடம் சொல்ல வேண்டும். அக்கா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, டயர்டா தெரியுறீங்க. இல்ல மோகி சொல்றது கேளுங்கக்கா. நான் நல்லாத்தான் இருக்கேன் அகி. ப்ளீஸ்கா, நீங்க கிளம்புங்க. மோகி, அக்காவை வீட்டுல விட்டுட்டு வா. வேண்டாம் அகி, நானே போய்க்கிறேன். இல்லக்கா, நீ இப்ப இருக்கிற மனநிலையில வண்டி ஓட்ட வேண்டாம். சொன்ன கேளுக்கா. போலாம்க்கா. அகி, டிராவ்ல ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அம்பிகா அக்கா கிட்ட கொடுத்துடு. பணத்தையும் கொடுத்துடு. மோகி, என்னை விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடு. எங்க போறதுனாலும் வண்டியிலேயே போங்க. சரிக்கா. மோகனா மனோகரணியை வீட்டில் சேர்த்து விட்டு கிளம்ப தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்த மனோகரணியிடம் ஒரு கேவல் வெடித்து சிதறியது. அழுது ஓய்ந்த அவள் விழிகள் மெதுவாக மூடின. வெகு நேரம் கழித்து விழித்த மனோகரணி அஸ்தமித்து கொண்டிருந்த சூரியனை கண்டாள். என் வாழ்வின் மகிழ்ச்சியும் அஸ்தமித்துத்தான் போய்விட்டது. சந்தரால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது? என்னிடம் உருகி காதல் சொன்னவனா இவன்? எப்படி என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறான்? மேஜையில் வைத்திருந்த தங்கள் புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். இந்த கண்கள் சொல்லிய காதல் கனவானதா? பூவை விடவும் மென்மையான இதயம் கொண்டவன் என்று நினைத்தேனே. கல் நெஞ்சம் படைத்தவன். அத்தனை காதலை கொட்டியவனுக்கு ஒற்றை வார்த்தை பேசவும் மனமில்லை. போகட்டும், பேசாமலேயே போகட்டும். மகளின் முகம் வாடியே இருப்பதற்கு காரணம் தெரியாமல் கவலையுடன் அமர்ந்திருந்தார் மரகதமணி. முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் எப்பொழுதும் சிறு புன்னகையுடன் வலம் வருபவள் இப்போது மிகவும் மாறிவிட்டாள். சந்தோஷமோ வருத்தமோ அப்படியே காட்டிவிடுகிறாள். அம்மா, வாடா தங்கோ. தாயின் அருகில் சென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். அம்மா, டிஃபன் செஞ்சு தரட்டுமா? வேண்டாமா. மாப்பிள்ளை எப்ப வருவார் மனோ? தெரியலம்மா. அவர் உங்கிட்ட சொல்லலையா? 4 நாள்ல வந்துடுவேன்னு சொன்னாருமா. இன்னும் வரல. போன இடத்துல ஏதாவது வேலை வந்திருக்கும் மனோ. அம்மா, சொல்லு தங்கோ. நாம எங்கேயாவது போயிடலாமா? எனக்கு நீங்க மட்டும் போதுமா? மரகதமணியோடு அப்போதுதான் வீட்டினுள் அடி எடுத்து வைத்த மதுச்சந்திரனும் அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்தான். ஹனி. மதுச்சந்திரன் வரவால் தாயின் மடியில் இருந்து எழுந்த மனோகரணி ஓடி சென்று தன் அறைக்குள் புகுந்து கதவை தாழிட்டு கொண்டாள். ஹனி, கதவு தர. ஹனி, என்ன சந்தேகப்படுறியா? என் மனசுல நீ மட்டும்தான். நான் ரேகாவை வர சொல்லல ஹனி. எங்களுக்குள்ள முன்னாடியும் காதல் இல்ல, இப்பவும் இல்ல. ஹனி, அவ நல்ல பொண்ணு, அப்பாவி. என்னால் அவளை வெளியில போக சொல்ல முடியல. மனோகரணியின் விசும்பல் சத்தம் மட்டுமே அவனுக்கு பதிலாக கிடைத்தது. சில நிமிடங்கள் நின்று பார்த்த மதுச்சந்திரன் மரகதமணியை நிமிர்ந்து பாராமல் விடுவென்று அவரை கடந்து வெளியேறினான். மனோ, கதவு தர, மாப்பிள்ள போயிட்டார். அம்மா. கதவை திறந்த மனோகரணி தாயை அணைத்து கொண்டு தேம்பினாள். என்ன மனோ இதெல்லாம்? ரேகா யாரு? அவ ஒரு முட்டாளுமா. அப்புறம் எதுக்கு அழுகிற மனோ? உனக்கு என்ன கோபம்?
அவர் போனதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லம்மா. என்ன தங்கம், அங்க என்ன சூழ்நிலையோ, நீ போய் பேசு. பாவம் வந்த உடனே உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கார். ம், முகம் கழுவி தலை சீவிட்டு போ. சரிம்மா. சோஃபாவில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். அவன் எதிரில் மதிவதனியும் சத்தியனும். ஏன் சந்திரா இப்படி இருக்க? தாடியோட பார்க்க முடியல. என்ன கோலம் இது? உன்னை பார்த்தா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவன் மாதிரியே தெரியல. அவன் இப்ப பெரிய ஆளாயிட்டான். நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். விடுங்க சத்யா. என்னக்கா நீ? எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் உங்ககிட்ட தானே வரப்போறேன். எனக்கு மனசு சரியில்லை, அவ்வளவுதான். சந்திரா, ராமு அண்ணா அந்த அந்த ஆளை பத்தி சொன்னாரா? ஆ, சாரி சந்திரா. மனோவின் காலில் முள் குத்தினால் கூட இவனால் தாங்க முடியாது. அவள் அனுபவித்த வேதனையை இவன் எவ்வாறு தாங்குவான்? அதையெல்லாம் மறந்துடு சந்திரா. அதான் உனக்கு நல்லது, மனோவுக்கும் நல்லது. இன்னொன்னு, நீ ரேகாவோட பேசுறத குறைச்சிக்கோ சந்திரா. உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. மனோவோட மனசு கஷ்டப்படும். ரேகாவுக்கும் கல்யாணம் ஆகணும். நீ போனதுல இருந்து மனோ ரொம்ப அமைதியா ஆயிட்டா சந்திரா. சரியா சாப்பிட்றதில்ல, பொட்டிக்கும் போறதில்ல. எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க சந்திரா. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேங்க்கா. சரி, போய் ரெஸ்ட் எடு. நான் மனோவை அனுப்புறேன். மதுச்சந்திரன் சோர்ந்த நடையுடன் படிகளில் ஏறி தன் அறைக்குள் நுழைந்தான். படுக்கையில் விழுந்தவன் தலையணையில் இருந்த கண்ணீர் கரையை மெல்ல வருடினான். தலையணை அடியில் தலை நீட்டிய தன் சட்டையை கண்டு வெளியே எடுத்தான். ஹனி, ஹனி, சாரிடா. ஐ லவ் யூ பேபி. அதில் இருந்த கண்ணீர் கரையை வருடி முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சந்தர். மனோகரணி கதவருகிலேயே நிற்க அவளை இரு கரம் நீட்டி அழைத்தான் மதுச்சந்திரன். சந்தர் என்ற கதறலுடன் சென்று அவன் மார்பில் புதைந்தாள் மனோகரணி. சாரி ஹனி என்றான் அவளை இறுக அணைத்து கொண்டு. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஒரு மெசேஜாவது அனுப்பி இருக்கலாமே. ஏன் என்ன இப்படி தண்டிச்சிங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பைத்தியம் பிடிச்சிடுமோன்னு நினைச்சேன். உங்களால எப்படி முடிஞ்சது சந்தர்? மனோகரணியின் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தன் அணைப்பை இறுக்கிக் கொண்டே சென்றான் மதுச்சந்திரன். 5 நாளா என்கிட்ட பேசாம இருக்க உங்களால முடிஞ்சது, என்னால முடியல சந்தர். மனோகரணியின் விசும்பல்கள் குறைந்திருக்க அவள் முகத்தை ஏந்தி முத்தங்கள் பதித்தான். இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஹனி. சாரி ஹனி, சாரிடா. எங்க போனாலும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிடுங்க சந்தர். எனக்கு அது போதும். உனக்கு ரேகாவை பத்தி எந்த சந்தேகமும் இல்லையா ஹனி? இல்ல, எனக்கு தெரியும். என் சந்தர் என்னோட சந்தர் மட்டும்தான் என்றாள் அவன் கண்களுக்குள் பார்த்து. ஹனி, ஹனி, தேங்க்ஸ் பேபி. அவள் கைகளை பிடித்து மெல்ல முத்தமிட்டான் மதுச்சந்திரன். மது உங்ககிட்ட சண்டை போட்டாளா? வாடி கிடந்த அவன் முகத்தை கனிவுடன் வருடினாள் மனோகரணி. மதுவுக்கு உன் மேல பாசம் அதிகமாச்சே. ரேகா கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு சண்டை போட்டா. அக்கா கிட்டையும் போட்டு கொடுத்துருக்கா. ஏன் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் மனோகரணி. அது ஃபீவர், 4 நாளா ஃபீவர் ஹனி. பதட்டப்படாத, இப்ப சரியாயிடுச்சு. அதான் என்கிட்ட பேசலையா? உடனே திரும்பி வராம. ஏன் சந்தர், ரொம்ப முடியலையா? பேபி அழுதா அப்புறம் நான் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுவேன். இல்ல இல்ல, வேண்டாம், என் பக்கத்திலேயே இருங்க. மடியில் சாய்ந்த கணவனின் தலை கோதி நெற்றியில் மிருதுவாக இதழ் பதித்தாள். 2 நாட்கள் ஓடியிருந்தன. மெத்தையில் கால் நீட்டி அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த மதுச்சந்திரன் மனோகரணி வரவும் தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு அவள் முகத்தை கனிவுடன் பார்த்தான். ஏன் சந்தர் நிறுத்திட்டீங்க? என் செல்லம் பக்கத்துல இருக்கிறப்ப டிவி எதுக்கு? தேங்க்ஸ். கணவனின் கன்னத்தில் ஆசையுடன் முத்தமிட்டு விட்டு அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். என்ன, என் பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. செல்வா வந்திருந்தார் சந்தர். இங்கயா? என்ன சொல்லியிருப்பார் நீ இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு? சந்தர், செல்வாவுக்கு நம்ம மோகியை பிடிச்சிருக்கு. காதலிக்கிறாருன்னு சொல்லு ஹனி. ஆமாம் சந்தர், அவர் மோகி கிட்ட இன்னும் பேசல. என்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கார். என்ன பண்றது சந்தர்? மோகிக்கு செல்வாவை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்குவோம். பிடிச்சிருந்தா மோகி வீட்டுல பேசலாம் ஹனி. செல்வா வீட்டுல எதுவும் பிரச்சனை வராதா?
இல்ல சந்தர், செல்வாவுக்கு அம்மா மட்டும்தான். அவங்க செல்வா விருப்பத்துக்கு தடை சொல்ல மாட்டாங்க. அப்போ உடனே பேசி கல்யாணத்தை முடிச்சுடலாம் கனி. இல்ல சந்தர், மோகியோட அம்மா அப்பா ரொம்ப கண்டிப்பானவங்க. காதல்னு தெரிஞ்சா நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. அரேஞ்ச்டு மேரேஜா மாத்திடலாம் பேபி, கவலைப்படாத. எனக்கு என்னவோ கவலையா இருக்கு சந்தர். செல்வா மாதிரி ஒரு நல்ல பையன் மோகிக்கு கிடைச்சா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. மோகியும் ரொம்ப பாசமான பொண்ணு. 2 பேரும் பொருத்தமான ஜோடியா இருப்பாங்க. நம்ம மதிக்க எதுக்கு இருக்காங்க? மோகி செல்வா கல்யாணத்தை அவங்க பார்த்துப்பாங்க. என் ராணியோட முகம் இனிமே வாடக்கூடாது. என் ராஜா என் பக்கத்திலேயே இருந்தா இந்த ராணியோட முகம் எப்பவும் வாடாது. சாரி பேபி, உங்களுக்கு ஒன்னு கொடுக்கணும். இருங்க வர. மனோகரணி தன் அறைக்கு சென்று கைப்பையில் வைத்திருந்த 2 கீ செயின்களை எடுக்க அவளை பின்னிருந்து அணைத்தான் மதுச்சந்திரன். என்ன தரப்போற ஹனி? விடுங்க, தர்றேன். ஐ லவ் யூ, யூ ஆர் மை சோல் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட சிவப்பு இதயங்கள் கீ செயினில் இணைக்கப்பட்டிருந்தன. பிடிச்சிருக்கா சந்தர்? பிடிச்சிருக்கு ஹனி. உங்களை பார்க்காம இருந்தப்பதான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சது சந்தர். என்ன புரிஞ்சது? நீங்க தான் என்னோட சுவாச காற்று. நீங்க இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு. உங்க குரல் கேட்காம, உங்க சிரிப்பை பார்க்காம நான் நானாவே இல்லை சந்தர். ஐ லவ் யூ சந்தர், ஐ லவ் யூ சோ மச். கண்ணீர் துளிகள் மனோகரணியின் கன்னம் தொட அவ்விடம் தனக்கு மட்டுமே உரியதென மதுச்சந்திரன் இதழ்கள் அவள் கண்ணீர் துளிகளை துடைத்தன. ஹனி ஹனி, இது போதும் ஹனி, இந்த ஜென்மத்துக்கு இது போதும். அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான் மதுச்சந்திரன். ஹனி ஹனி, காதல் சொன்ன காரிகையின் இதழ் மீது கவ்வி பிடித்தான் மதுச்சந்திரன். தன்னை நேசித்த நெஞ்சம் மகிழ காதலை மழை என பொழிந்தாள் மனோகரணி. 1 வார காலமாய் வேதனையில் வாடிய மதுச்சந்திரனின் நெஞ்சத்தை மனோகரணியின் காதல் ஆக்கிரமித்தது. கால்கள் தரையில் படாத வண்ணம் துள்ளி குதித்து கொண்டு ஓடி வரும் மகளை ஜன்னல் வழியே பார்த்து நிம்மதி கொண்டார் மரகதமணி. அம்மோ அம்மோ, எங்க இருக்கீங்க? எங்க இருக்க தங்கம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. தாயின் தோள்களை கட்டி கொண்டு கொஞ்சினாள். என்ன தங்கம்? நாம கார் வாங்கலாமா அம்மோ? காரா? எதுக்குடா? நம்ம வீட்டுல தான் ஏற்கனவே 3 கார் நிக்குதே. உங்களுக்குன்னு வாங்கணும்னு ஆசையா இருக்குமா? அதெல்லாம் எதுக்கு மனோ? நான் எங்க போக போறேன்? ப்ளீஸ்மா, எனக்கு உங்களை கார்ல கூப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தி வரணும்னு ஆசையா இருக்கு. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கார் ஓட்டி பழகு, அப்புறம் கார் வாங்கலாம். நிஜமா சொல்றீங்களா, கிண்டல் பண்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் தங்கம். தேங்க்ஸ் அம்மோ. சிரித்த மகளின் முகத்தை ஆசையுடன் பார்த்த மரகதமணி அவள் நெற்றியில் வாஞ்சையுடன் முத்தமிட்டார். மதுஸ்ரீ கைபேசியை எடுப்பதும் வைப்பதுமாக இருந்தாள். மனோ அழுவது போல் தெரிகிறதே. நான் கேட்டால் இல்லை என்று சாதிப்பாள். சந்திரனை அழைத்து சொல்லலாமா? இல்லை. மதிக்காவிடம் சொல்லலாமா? கார் நிற்கும் ஓசையை தொடர்ந்து மதுச்சந்திரன் வீட்டினுள் வரவும் அவன் முகத்தில் இருந்த இறுக்கத்தை புதிராக பார்த்தாள் மதுஸ்ரீ. இந்த 2 லூசுகளும் சண்டை போட்டு கொண்டதோ? அண்ணா, நான் ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்க மது. நீ வேற ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. உன் விளையாட்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம் வருது? மனோ அப்படி என்ன தப்பண்ணா? மனோவை எதுக்கு இழுக்கிற? அவன் மேல நான் எதுக்கு கோவப்படணும்? நம்ம அம்மாவோட ஸ்வீகார புத்திரி இருக்காளே. அப்புறம் ஏன் மனோ அழுதுட்டு இருக்கா சந்திரா? மனோ அழறாளா? நீ சமாதானப்படுத்தாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிகளில் காற்றாய் விரைந்து முதல் படியை தொட்டவனை கார் சத்தம் கேட்டு வெளிவந்த மனோகரணி ஓடி வந்து அணைத்து கொள்ள அதை கண்டு சிரிப்புடன் நகர்ந்தாள் மதுஸ்ரீ. ஹனி, என்னடா? சந்தர் சந்தர். அணைப்பை விலக்காமல் மனோகரணி தேம்ப, என்னம்மா, எதுக்கு இப்படி அழற? மனைவியின் அழுகையும் அணைப்பும் அதிகரிப்பதைக் கண்டு அவளை தூக்கி கொண்டு அறை நோக்கி நடந்தான். எதுக்கு ஹனி அழுதுட்டு இருக்க? மதுச்சந்திரன் இறக்கி விடவும் மறுநொடி அவன் தோள்களை கைகளை எல்லாம் கண்ணீருடன் வருடினாள். என்னடா, கெட்ட கனவா? நான் நல்லா இருக்க ஹனி, அழாத குட்டி. ஏன் இப்படி பண்ணீங்க சந்தர்? என்ன சொல்ற ஹனி? சேலம் கல்யாணம் எல்லாம் போய் இங்கதான் இருந்திருக்கீங்க. ஹனி,
தினேஷ் ஃபோன் பண்ணி நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதீங்கன்னு சொன்னார். உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னார். 4 நாளா சாப்பிடலைன்னு சொன்னார். என் மனம் அனுபவிச்ச வலியை நானும் உணரணும்னு சொன்னீங்கன்னு சொன்னார். கடவுளே, இவன் ஒரு முட்டாள். ஒளறி கொட்ட வேண்டியது. முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு குட் பை சொல்லணும். நான் தப்பு பண்ணிட்டேன் சந்தர். நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன்? உங்க மனசை பத்தி தெரிஞ்சிருந்தோ நான் ஒரு முட்டாள். ஹனி, நான் சொல்றத பொறுமையா கேளு. நீ சொன்னதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இல்ல ஹனி, நீ பழைய நினைவுகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறதுனால தான் அது தொடர்பான ஒரு சின்ன வார்த்தையில கூட உன் மனசை உடைச்சிட்டு அது வெளியில வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. இனி அப்படி நடக்காது ஹனி. என் மனசும் தேவையில்லாத கற்பனையில மூழ்காம இனி நிம்மதியா இருக்கும். உன்னை நேசிக்கிற வேலையை மட்டுமே செய்யும். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியேன்னு வருத்தமா இருக்கு. கொஞ்ச நாள் போனா சரியாயிடும். வருத்தம் வருத்தம் என்று சாதாரணமாக சொல்கிறான். நீரை நீங்கிய மீனை போல் அல்லவா துடித்திருப்பான். எனக்கு சிறு வலி என்றாலும் தாங்காத நெஞ்சம் அல்லவா இவனுடையது. வேதனை தீயில் வெந்திருப்பான். நான் அறியக்கூடாதென்றே என்னுடன் பேசாமல் இருந்திருக்கிறான். சந்தர், அவளுடைய இறுகிய அணைப்பில் கட்டுண்ட மதுச்சந்திரன் ஆதரவாய் அவள் முதுகில் தட்டி கொடுத்தான். நான் நான் உங்ககிட்ட கோவிச்சிட்டேன். உங்களை திட்டினேன். மனோகரணி கண்ணீரோடு திக்கி திணற, இப்படி அழாத குட்டி, ப்ளீஸ்டா. நீ என் மேல எவ்வளவு வேணா கோபப்படலாம், திட்டலாம். நான் உங்ககிட்ட பேசாதது தப்பு தானே? என்ன மன்னிச்சிடுங்க சந்தர். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. இனிமே வருத்தமா இருந்தா தனியா போக மாட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க சந்தர். இல்லடா, நீ அழாத ஹனி. எதுக்கு குட்டி இப்படி அழற? நீ இப்படி அழுதா நான் என்ன செய்வேன் ஹனி? ப்ளீஸ் பேபி. இனிமே என்ன வருத்தம் இருந்தாலும் வீட்டுக்குத்தான் வரணும். எங்கேயும் போகக்கூடாது. போக மாட்டேன், உங்கிட்ட தான் வருவேன். அவள் கண்ணீரை மிருதுவாக துடைத்து விட்டான். சாப்பிட்டியா? சாப்பிட்டிருக்க மாட்ட. வா. உணவு வேண்டாம் என்று மறுத்தவளை வற்புறுத்தி அழைத்து சென்றான் மதுச்சந்திரன். உணவை குறித்துவிட்டு வந்து தன் அறையில் தஞ்சமடைந்தாள் மனோகரணி. அவள் விழிகள் கணவனை எண்ணி எண்ணி மழை கொண்டன. அவளை நீண்ட நேரம் கண்ணீர் சிந்த விடாமல் வந்து சேர்ந்தான் மதுச்சந்திரன். அழறதுக்கு வசதியா இங்க வந்து படுத்தாச்சா என எண்ணியவனாய் அவள் இடையில் கை சேர்த்து அணைத்து கொண்டு படுத்தான். அவன் புறம் திரும்பி அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். ஐ லவ் யூ சந்தர். அவள் தலையை மிருதுவாய் வருடியபடி படுத்திருந்தான் மதுச்சந்திரன். ஹனி, நாம கொஞ்ச நாள் முன்னாடி பக்கத்து ஏரியாவில் சின்னதா ஒரு வீடு வாங்கினோம். 3 ரூம் தான் இருக்கும். அங்க போய் 2 நாளைக்கு இருந்துட்டு வரலாமா? போலாம் சந்தர். ஹேய், நிஜமாலுமா? ப்ராமிஸா? அங்க போயிட்டு அம்மா கிட்ட போகணும்னு அழக்கூடாது. ஆஹா, அழமாட்டேன். அப்ப நாளைக்கு காலையில 6 மணிக்கு கிளம்பலாம். நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வைக்கலாமா? 2 நாளைக்கு தானே சந்தர், காலையில எடுத்து வச்சுக்கலாம். 2 நாள் 4 நாள் ஆச்சுன்னா? அவ்வளவு நாள் எல்லாம் வேண்டாம் சந்தர். என்ன ஹனி, ஏதோ 10 நாள் சொன்ன மாதிரி சொல்ற. நாம 4 நாள் இருக்க போறோம். இதுல மாற்றம் கிடையாது. சரி, உங்க இஷ்டம். என் இஷ்டம் 1 வாரம் 1 மாசம். சந்தர், நாளை 2 நிலா தேன் நிலா காணும் வான் நிலா. ஏங்க காதல் கவி பாடும். மனைவியின் முக வடிவை அளந்தபடி கவி படித்த மதுச்சந்திரன் அவள் கண்ணீர் நிற்கும் என நினைத்திருக்க காலம் வேறொரு திட்டத்தை வகுத்திருந்தது. மதுச்சந்திரனின் நெஞ்சத்தை உடைக்க காத்திருந்தது. இருள் முழுவதும் விலகாத அந்த காலை வேளையில் தாய்க்கு கை அசைத்து விடை கொடுத்துவிட்டு மதுச்சந்திரனின் 2 சக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள் மனோகரணி. போலாம் சந்தர். மனைவியின் கையை எடுத்து தன் தோள் மீது வைத்துவிட்டு வண்டியை கிளப்பிய மதுச்சந்திரன் முகத்தில் மந்தகாச புன்னகை தவழ்ந்தது. எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு ஹனி. இந்த பரவசத்தை இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டனே. ஏய் பேசுடா. நானும். என்ன நீயும்? நானும் மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் தினமும் காலையில நம்ம ஏரியாவை ஒரு ரவுண்டு வரலாமா? வரலாம் சந்தர். குளிருதா ஹனி? கொஞ்சம். குளிரில் நடுங்கிய மனைவியின் குரலை உணர்ந்து வண்டியை அதிவேகத்தில் செலுத்தி அண்மை குடியிருப்பு பகுதியான குமுதம் நகர் பகுதியில் இருந்த ஒரு சிறிய வீட்டின் முன்பு நிறுத்தினான் மதுச்சந்திரன். இந்த குட்டி, கேட் சாவி, வீட்டு சாவி.
நீ போ, நான் வரேன். நீங்களும் வாங்க. நான் பைக்கை நிறுத்திட்டு வரேன்டா. சரி. வீட்டினுள் சென்ற மனோகரணி ஹாலில் நின்று தன் பார்வையை சுற்றிலும் சுழலவிட பூனை பாதம் வைத்து வந்த மதுச்சந்திரனின் கரங்கள் அவளை தழுவின. பிங்க் பேபி அவள் காதில் முணுமுணுத்த அவன் உதடுகள் அவள் கன்னத்தில் பதிந்தன. இந்த புடவை எப்ப வாங்குறீங்க சந்தர்? இப்ப தாண்டா 10 நாளைக்கு முன்னாடி. பிடிச்சிருக்கா? ரொம்ப. இந்த பிங்க் புடவையில எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? அவளை தன் புறம் திருப்பிய மதுச்சந்திரன் பனியில நனைஞ்ச பன்னி ரோஜா மாதிரி இருக்க. அவன் பார்வை தாங்காமல் மனோகரணி நகர அவள் புடவையை பற்றினான் மதுச்சந்திரன். சந்தர், என்னோட ஏஞ்சலுக்கு இந்த ஒயிட் ரோஸ் வெல்கம் சொல்லுது. புடவையை விட்டுவிட்டு தன் சட்டை பையில் வைத்திருந்த வெள்ளை ரோஜாவை அவளிடம் நீட்டினான். சந்தர், ரோஸ் நம்ம வீட்ல பூத்ததா? நீங்களே வச்சு விடுங்க. எங்க பூத்தது ஹனி என்றபடியே அவள் சூடியிருந்த மல்லிகை பூவோடு ரோஜாவையும் வைத்து விட்டான். ரோஸ் செடி நான் பார்க்கலையே. நில்லு ஹனி, அப்புறம் பார்க்கலாம், இப்ப குளிரும். அவளை தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தினான். கொஞ்ச நேரம் தூங்கலாம். தூங்குறதா? இனி எனக்கு தூக்கம் வராது. எனக்கு வருதே. உங்களை யார் இந்த நேரத்துல எந்திரிக்க சொன்னா? பேக்கிங் கண்ணே, பேக்கிங். நான் பண்ண மாட்டேனா? என்ன அவசரம் உங்களுக்கு? எனக்கு பிடிச்சதா 2 ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம்ங்கிற ஆசைதான் பேபி. திருடா. மனோகரணி அவன் காதை பிடித்து திருக அக்கரத்தை பிடித்து இதழொற்றினான் மதுச்சந்திரன். தூங்குங்க என்றாள் அவன் தலையை வருடி. நீ என்ன செய்வ குட்டி? எப்பவும் போல என்ன ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பியா? நான் எப்ப பார்த்தேன்? நான் பார்க்கல. பொய் சொல்லக்கூடாது காதலி. அவள் உதடுகளை ஒற்றை விரலால் வருடி சிரித்தான். போங்க நீங்க. தூங்குற மாதிரி நடிச்சீங்களா? கோபம் கொண்டவள் போல திரும்பி படுத்தவளின் தோள் பற்றி தன் புறம் திருப்பி அணைத்து கொண்டான். நேரத்திலேயே எந்திரிச்சிட்டியே, தூங்கு ஹனி. அவள் முதுகில் தட்டி கொடுத்து தூங்க வைத்தவனின் விழிகளும் மெல்ல மூடின. கைபேசி விடாமல் அலறியதில் கண்களை திறக்காமலே தேடி எடுத்தான் மதுச்சந்திரன். ஹலோ, டிஃபன் அனுப்பியிருக்கேன், வாங்கி வச்சுட்டு பேசு சந்திரா. டிஃபனா? மணி 9 ஆச்சு சந்திரா. சாரி சத்யா, நான் தூங்கிட்டேன். பரவாயில்ல, நான் சாப்பாடு அனுப்பிடுறேன், நீங்க சமைக்க வேண்டாம். தேங்க்ஸ் சத்யா. மெதுவா 1 வாரம் இருந்துட்டு வாங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். தெய்வமே தெய்வமே, போதும் போதும், நான் வச்சுடுறேன், பாய். உணவை சமையல் அறையில் இருந்த சிறிய மேஜையில் வைத்துவிட்டு உறங்கும் மனைவியின் அருகில் சென்று அமர்ந்தான். பாவம், நான் இல்லாமல் சரியாக உறங்கி இருக்க மாட்டாள். என் அழகு குட்டி, செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி. கொஞ்சியபடியே அவள் கன்னத்தை வருடி எழுப்பினான். என்ன சந்தர், எந்திரிகனி, முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். எழாமல் புரண்டு படுத்தவளை கெஞ்சி கொஞ்சி எழுப்பி ஒரு வழியாக உண்ண வைத்தான். சமையல் அறையில் கொஞ்சம் பாத்திரங்கள், ஹாலில் பிரம்பு சோஃபா செட், டிவி, குளியல் அறையோடு இருந்த படுக்கை அறையில் கட்டில் ஒன்று. அவ்வளவே அவ்வீடு. அச்சிறிய வீட்டை சுற்றி வந்த மனைவியை ஹால் சோஃபாவில் அமர்ந்தபடி ரசித்து கொண்டிருந்தான். சந்தர், எப்படி சமைக்கிறது? இங்க ஒண்ணுமே இல்ல. எதுக்கு சமைக்கணும்? அருகில் அமர்ந்தவளின் கை பற்றி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். விளையாடாதீங்க சந்தர். விளையாடல பேபி, சமையலுக்கு லீவ் விட்டுட்டு உன் சந்தரை மட்டும் கவனி. தினமும் ஹோட்டல்ல சாப்பிடுறது பிடிக்கலைன்னா சொல்லு, நான் சமைச்சு தரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்களும் சமைக்கிறதுக்கு லீவ் விட்டுடுங்க. ஹனி. என்ன சந்தர்? அவன் முகத்தில் படிந்த வருத்தம் அவளை குழப்ப. நாம ஹோட்டல் வச்சிருக்கிறதுனாலேயோ என்னவோ எனக்கு சின்ன வயசுலயே சமையல்ல ஆர்வம் வந்துருச்சு. ஹனி, ஹோட்டல்ல எப்படி சமைக்கிறாங்கன்னு ரொம்ப ஆசையா பார்ப்பேன். அந்த ஆசை வளர்ந்து கேட்டரிங் படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இப்போது எதற்கு இதெல்லாம் சொல்கிறான் என புரியாமல் பார்த்தாள் மனோகரணி. உனக்கு நான் சமையல் வேலை செய்யறது வருத்தமா இருக்கா? நான் வேற ஏதாவது இன்ஜினியரிங் மாதிரி என்ன சந்தர் இது? திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுக்கு வருத்தம்? நான் எப்பவும் உங்களையோ உங்க தொழிலையோ குறைவா நினைச்சதில்லை சந்தர். குறைவா நினைக்க என்ன இருக்கு? பசியோட வர்றவங்களுக்கு 12 மணி ஆனாலும் இல்லைன்னு சொல்லாம சாப்பாடு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் சேவை சந்தர். எப்போதும் நிதானமாக பேசும் மனைவி படபடப்பதை கண்டு அவன் வருத்தம் ஓடி மறைந்தது. என் பட்டு பட்டாசா வெடிக்குதே. சேவை எல்லாம் இல்லடா, பணம் ஆகிறமே குட்டி. நேரம் காலம் பார்க்காம செய்யறது சேவைதான்.
சரி சரி, சேவதா. அவளை அணைத்து அமைதிப்படுத்தினான். உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு எப்பவாவது நீ யோசிச்சிருக்கியா? தன் நெஞ்சில் சாய்ந்த மனைவியின் தலையை வருடியபடி அவள் பதிலுக்காக காத்திருந்தான். இல்ல சந்தர், எனக்கு என் கணவர் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எல்லாம் எந்த கனவும் இருந்ததில்ல. நான் அம்மாவை தவிர வேற எதையும் யோசிச்சதில்ல. எப்ப ஊருக்கு போவோம், எப்ப அம்மாவை பார்ப்போம், என் அம்மா என்னை பார்க்க வர்றதில்ல, அம்மாவுக்கு என்ன பிடிக்காதா, இப்படித்தான் என் யோசனை ஓடிட்டு இருக்கும். அம்மாவுக்கு காது கேட்கறதில்லன்னு நீ ரொம்ப வருத்தப்படுறேன்னு தான் அத்தை உன்னை பார்க்க வராம இருந்திருக்காங்க ஹனி. அம்மா சொன்னாங்களா? ஆ, ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அப்புறம் நடந்த கசப்பான விஷயங்கள்ல கல்யாணம்ங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்ல சந்தர். என் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு. அம்மா முதலா கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும்னு கவலைப்பட்டு பேசினப்பதான் நான் யோசிச்சேன். சந்தர், எனக்கு கல்யாணம் காதல் இதிலெல்லாம் விருப்பம் இல்லாதது புரிஞ்சது. அம்மா கிட்ட சொல்ல முடியல. தொழில் முதலில் வளர்ட்டுமான்னு சொல்லி சமாளிச்சேன். மறுபடியும் கல்யாண பேச்சு வந்தப்பதான் நான் மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுங்கிற ஞாபகமே எனக்கு வந்துச்சு சந்தர். அம்மா தாங்குவாங்களா சந்தர்? எப்படியோ ஒரு நல்லவன் என்னை ஏத்துக்கிட்டாலும் என்னால அம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் சந்தர். தன் தாயின் ஒழுக்கம் பற்றி கேள்விகள் எழுவதையோ தன் தாய் விமர்சிக்கப்படுவதையோ மனோகரணியால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தன் அப்பாவி தாயை இப்பொல்லாத உலகத்தில் தனியாக விட்டு கணவன் வீடு செல்லவும் மனோகரணியின் அன்பு உள்ளம் அனுமதிக்காது. நான் உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு ஹனி, நான் கேட்டிருக்க கூடாது. இல்ல சந்தர், நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு. பேசிட்டு வரட்டுமா? மனோகரணி எழுந்து செல்ல தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து விட்டு அமர்ந்தான் மதுச்சந்திரன். நீ ஒரு முட்டாள் சந்திரா, மனோ முகத்தை வாட வைத்து விட்டாயே. யாரோ ஏதோ சொன்னால் அதை மனோவிடம் கேட்க வேண்டுமா? எழுந்து சென்று பார்த்து மதுச்சந்திரன் மனைவி உற்சாகமாக உரையாடுவது கண்டு சிறு நிம்மதி கொண்டான். உலகத்திலேயே காமெடி பார்த்து அழுகிறவர் நீங்களாத்தான் இருப்பீங்க சந்தர். என் பட்டு பக்கத்துல இல்லாதப்ப காமெடி கூட சோக காட்சியா தெரியுது ஹனி. இப்பதான் நான் வந்துட்டேனே, இன்னும் பக்கத்துல வரணும். போதுமா? அவன் மடியில் அமர்ந்து கழுத்தில் கைகளை கோக்க அவளுடைய உற்சாகம் அவனையும் தொற்றிக் கொண்டது. இருவரும் கதை பேசி கழித்திட நேரம் வேகம் எடுத்து ஓடியது. மாலை வேளை. வீட்டை சுற்றிலும் இருந்த கொஞ்ச இடத்தில் பூச்செடிகளே அதிகமாக இருந்தன. தொட்டியில் இருந்த ரோஜா செடிகளிடம் நலம் விசாரித்து விட்டு நடந்த மனோகரணி துவைக்கும் கல் மீது சென்று அமர்ந்தாள். அம்மா என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? பூஜை செய்து கொண்டிருப்பார்களா? என்னை பார்க்காமல் வருந்துவார்களோ? இல்லை, மது இருக்கிறாள். என் நினைவே வராமல் செய்து விடுவாள். அவள் கோரும் கல்லூரி கதைகளை எல்லாம் அம்மா உலக அதிசயம் போல வியந்து கேட்டு கொண்டிருப்பார். என் பட்டு என்ன யோசிக்குது? சந்தர், எழுந்திருச்சிட்டீங்களா? நான் தூங்கி எந்திரிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. மேடம் ரசனையை கெடுக்க வேண்டாமேன்னு அமைதியா இருந்த. டீ குடிக்கலாமா? மனோகரணியை தூக்கி கொண்டு வீட்டினுள் சென்று சமையலறை மேடையில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். இருவர் பார்வையும் காதல் பரிமாற, தேநீர் கோப்பை அடிக்கடி கரம் மாற, பேச்சற்று கழிந்த அவர்களுடைய அந்த தேநீர் பொழுது ஓர் அழகிய பொழுது. கைபேசி சப்தமிட்டதில் அவர்கள் பார்வை நாடகம் முடிவுக்கு வந்தது. தன் கைபேசியோடு நகர்ந்து பேசிவிட்டு வந்தான் மதுச்சந்திரன். யார் சந்தர்? தினேஷ் தாகனி. உங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது? அவன் விரல்கள் அவள் கன்னத்தில் கோலம் இழைக்க, ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. உனக்கு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்லுங்க சந்தர். ப்ளீஸ் ஹனி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குடா. சரி, நான் அப்பவே தெரிஞ்சுக்கிறேன். கோபமா? என்னை பார்த்தா கோபமா இருக்கிற மாதிரியா இருக்கு சந்தர். ஒரு நொடி. அவள் முகத்தை கூர்ந்தவன் கவிழ்ந்த முகத்தை நிமிர்த்தினான். கோபம் தெரியல, ஆசை தெரியுது ஹனி. இல்ல இல்ல, என்ன இல்ல, என் மேல. சந்தர் சிணுங்கிய உதடுகளை வருடிய விரல்களை இதழ்கள் தொடர்ந்தன. அன்பாலயம் அதிசயமாய் சத்தியனும் மதிவதனியும் மதுஸ்ரீயும் ஒன்றாக அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். ராதாவை கண்டதும் அவர்கள் பேச்சு நின்றது. உட்காருங்கத்த.
அம்மா, ஏம்மா தூங்கலையா? சந்திரன் ஃபோன் பண்ணானான்னு அப்பா கேட்டார் மதி. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேசினாம்மா. ஏம்மா இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? எதுக்கும்மா உங்களுக்கு இந்த அலைச்சல்? மதுஸ்ரீ கவலை கொள்ள. பூர்ணாவுக்கு இந்த வரனாவது பிடிச்சதாம்மா? பிடிச்சது மதி. சென்னையில சொந்த தொழில், ஒரே பையன், பார்க்கவும் நல்லா இருக்கார். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கோம். அப்பாடி, இனிமேல் உங்களுக்கு அலைச்சல் இல்லம்மா. மதுஸ்ரீ, நாம தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும் மதி. சரிம்மா, இனிமேலாவது கவலைப்படாம நிம்மதியா இருங்கம்மா. இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு மதி. ஐயோ பாவம். மதுஸ்ரீ முணுமுணுக்க. என்ன மது? அவளை விடுங்கம்மா, நீங்க போய் படுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்களும் சீக்கிரமே படுங்க. ராதா சென்று விட மூவரும் ரகசிய புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். நல்ல வேளை அம்மா எதுவும் கேட்கல என்றாள் மது. ஆமாக்கா, கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாம வச்சிருக்கணும். என்ன சத்யா யோசிக்கிறீங்க? பூர்ணா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி நம்ம சந்தேகத்தை போய் ஆக்கிட்டா மதி. ஆமாம் சத்யா, அப்ப அவளுக்கு சந்திரன் கூட என்ன பிரச்சனை? அவளுக்கு நம்ம சந்திரனும் மனோவும் சந்தோஷமா இருக்கிறது பொறுக்கலையோ? ஆமா மதிக்கா, நேத்து கூட என்னவோ பண்ணியிருக்கா. சந்திரன் உருன்னு இருந்தா. இப்பெல்லாம் பூர்ணாவை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வந்துடுது மது. ஓ, எப்படியோ இனி இவளோட அலட்டல் பேச்ச நான் கேட்க வேண்டாம். மனோவை என்ன சொல்வாளோன்னு கண்காணிக்க வேண்டாம். ஒரு வாரம்தான் இவ தொல்லை, அப்புறம் ஜாலியோ ஜாலி. பூர்ணா செல்லும் முன் அன்பாலயத்தை கண்ணீர் கடலில் மூழ்கடிக்க முற்பட்டு விட்டதை அறிந்தவர் எவரும் இல்லை. மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருந்த மதுச்சந்திரனுக்கு பாலை சுட வைத்து எடுத்து கொண்டு சென்றாள் மனோகரணி. என்ன கூப்பிடாம எதுக்குடா மேலே ஏறி வந்த? முதல்ல பாலை குடிங்க, ஆறிடும். கைப்பிடி சுவரில் அமர்ந்து பாலை அருந்திய மதுச்சந்திரனின் விழிகள் மனைவியின் எழிலை பருகின. வெள்ளை நிற இரவு உடையெங்கும் பல வண்ணங்களில் வரையப்பட்டிருந்த சின்ன சின்ன ரோஜாக்கள் கண் சிமிட்டின. தேவதை வம்சம் நீயோ? கிண்டல் பண்ணாதீங்க சந்தர், நிஜமாத்தான் சொல்றேன் பேபி. தரையில் அமர்ந்த மதுச்சந்திரன் கை நீட்ட அவன் அருகில் அமர்ந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் மனோகரணி. ஹோட்டலுக்கு போகாம கஷ்டமா இருக்கா? இல்ல ஹனி, இத நான் கேட்கணும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சந்தர். அகியும் மோகியும் இருக்காங்க, அதனால கவலையும் இல்ல. இப்ப அம்பிகாக்கா வேற இருக்காங்க. எனக்கும் ஹனி, மதிக்கா, சத்யா இருக்காங்க. பார்லர் பார்த்துக்க சுதாகர் இருக்கான். எந்த டென்ஷனும் இல்லாம உங்கூட நிம்மதியா இருக்க முடியுது ஹனி. சுதாகர் எப்படி பழக்கம் சந்தர்? பார்லர் தொடங்கினப்ப பார்த்துக்க நம்பிக்கையான ஆள் வேணும்னு தினம் கிட்ட சொல்லி இருந்த ஹனி. அவன்தான் கூப்பிட்டுட்டு வந்தான். அவங்க ஏரியாவில் இருக்கிற பையன், ரொம்ப வருஷமா தெரியும், ஒழுக்கமான பையன்னு சொன்னான். இப்ப வரைக்கும் தினேஷ் பேரை காப்பாத்திட்டு இருக்கான். தினேஷ் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா சந்தர்? அன்னைக்கு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். உனக்கு இனியா எப்படியோ அப்படிதான் தினேஷ் எனக்கு. நாம ஒரு நாள் ஊட்டிக்கு போலாமா சந்தர்? போலாம் ஹனி. ஊட்டி ரொம்ப அழகில்ல சந்தர்? உன்னை விட கம்மிதான் ஹனி. சந்தர், பிராமிஸ் ஹனி. அந்த நிசப்த இரவில் தொடர்ந்த அவர்கள் உரையாடலை ரசித்தபடி மின்னின வானத்து நட்சத்திரங்கள். ஜன்னல் ஓரமாய் நின்று தலை துவட்டி கொண்டிருந்த மனோகரணியை தன் பார்வையால் வருடியபடி படுக்கையில் கால் நீட்டி சாய்ந்திருந்தான் மதுச்சந்திரன். ஏன் சந்தர் இப்படி வம்பு பண்றீங்க? 1/2 மணி நேரமா எந்திரிக்க சொல்லிட்டு இருக்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் ஒரு அண்டா தண்ணியை கொண்டு வந்து உங்க தலையில ஊத்திடுவேன். நான் உனக்கு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா ஹனி? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பாட்டியாலா பியூட்டி. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு ஹனி. கண்களால் அழைத்தவன் அருகில் சென்று அமர்ந்தாள் மனோகரணி. கண் முன்னாடி அவ்வளோ அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறப்ப எப்படி ஹனி காட்டன் புடவையிலேயே இருந்த? புடவைதான் எனக்கு பிடிக்கும் சந்தர். அவள் ஈர கூந்தலை தொட்டு பார்த்தவன். நான் தான் மறந்துட்டேன், நீயாவது சொல்லக்கூடாதா ஹனி? என்ன சந்தர்? சந்தர், நான் தலைக்கு குளிக்க போறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே, வாங்க. சந்த். காது காது வலிக்குது ஹனி. திருடா, முதல்ல எந்திரிங்க, 10 மணி ஆக போகுது. 10? மதுச்சந்திரன் கைபேசி அலறி ரேகாவின் அழைப்பை சொல்ல எடுக்காமல் வெறித்தான் மதுச்சந்திரன். இந்த காலை நேரத்தில் எதற்கு அழைக்கிறாள்? வர வர இவளுக்கு நேரம் காலம் என்பதே இல்லாமல் போய்விட்டது.
கைபேசியை போட்டுவிட்டு கண் மூடிக்கொண்ட கணவனின் தலையை கோதினாள் மனோகரணி. பேசுங்க சந்தர். ஹனி, எனக்கு ரேகா கூட பேசுறதுல விருப்பம் இல்லடா. உங்க இளகின மனசு பேச சொல்லுது. நீங்க பேசுங்க சந்தர். ஆனா உங்களையோ அவங்களையோ யாரும் தப்பு சொல்ல முடியாதபடி பேசுங்க. விழி திறந்து அவள் முகம் பார்த்த மதுச்சந்திரன், உன் மனசுல எங்களை பத்தி சின்ன சஞ்சலம் கூட வராம எப்படி ஹனி உனக்கு இவ்வளவு நம்பிக்கை என் மேல? நீங்க அவ்வளவு காதலை என் மேல காட்டியிருக்கீங்க சந்தர். அவன் நெற்றியில் மிருதுவாக தன் இதழ்களை பதித்தாள் மனோகரணி. அந்தோ பரிதாபம்! தன் கண்ணான கணவனின் கண் மறைந்து கண்ணீர் வழி நடந்து போகவிருப்பது இந்த ரேகாவாலேயே என்பதை அறியாது போய்விட்டாள் மனோகரணி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.